இப்போ டிரான்சிஸ்டரோட ரெண்டாவது முக்கியமான அப்ளிகேஷன் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, டிரான்சிஸ்டர் ஆம்ப்ளிஃபையர். இந்த ஆம்ப்ளிஃபையருடைய டிசைனை பற்றி சொல்லி கொடுத்துட்டுருக்கேன். முதல்ல ஆம்ப்ளிஃபையர் டிசைனில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லேருந்து தான் நம்ம டிசைன் பண்ண முடியும். கேரக்டரிஸ்டிக்ஸ்லேருந்து தான் நம்ம அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சுவிட்ச், டிரான்சிஸ்டர் as a சுவிட்ச் டிஜிட்டல் சர்க்யூட்டில் எப்படி ஒர்க் பண்ணுற போகிறது பார்த்தோம். ஸோ பேசிக் ஐடியா ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஐடியா இல்லாமல் நம்மளால் அந்த டிரான்சிஸ்டருடைய அப்ளிகேஷன் பற்றி நம்ம எதுவுமே டிசைன் பண்ண முடியாது. சுவிட்சை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் ரீஜன், சேச்சுரேஷன் ரீஜன் ரெண்டு இடத்துல தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் சொன்னோம் இல்லையா. ஏதாவது கட் ஆஃப் ரீஜன் அண்டு சேச்சுரேஷன் ரீஜன்ங்கிறது எதை வச்சு சொல்கிறோம், இந்த அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சுட்டு. அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ டிரான்சிஸ்டர் அப்படின்னு எதை சொல்லுவோம், ஐசி வர்சஸ் விசிஇ கிராஃப். கலெக்டர் கரண்ட், வோல்டேஜ் across collector and emitter, we are using CE configuration இல்லையா. So the graph of a VCE versus IC எப்படி இருக்கும், for various IB valuesக்கு நம்ம பண்ணுவோம் இல்லையா. So even if it is IB is 0, IB base current is 0, there is still a collector current, and when IB is made some 10 microampere, remember 20 வச்சுக்கலாம், 20 microampere குயிக்காக முடிச்சிடலாம் பார்க்கலாம். இப்போ 0லேருந்து 20 microampere போனோன்னா IC will increase, and remember the VCE is actually the reverse bias characteristics reveal பண்ணுது. reverse bias characteristicsங்கிறது நீ நம்ம டயோடில் படித்தது ரிவர்ஸ் பயாஸை பற்றி ஞாபகம் வச்சுக்கணும். So next IB value, அதுக்கு next இருக்கிற IB value, so 40, 60, let us go to 80 and 100 நிறுத்திக்கலாம். So this is 100 microampere, 80, 60, 40. நம்ம என்ன சொன்னோம், the region below IB equal to 0 is called cutoff region. The region available where VC is very small but IC is large is called saturation region. The other region available here, the shade பண்ணதை விட்டுட்டு மீதி இருக்கிற region தான் active region னு பேரு. So the cut off region, active regionங்கிறது இந்த down, இந்த ஸ்டேஜில், இந்த இங்கே இருந்து up இந்த down தெரியறதா. இதில் நம்ம என்ன பண்ணினோம், ஒரு லோட் லைன் அப்படின்னு ஒன்று நம்ம ட்ரா பண்ணினோம். லோடு லைன் அப்படின்னு ட்ரா பண்ணும் பொழுது கேர்ஃபுல்லாக பண்ணணும். இதில் மேக்ஸிமம் விசிஇ, மேக்ஸிமம் ஐசி கரண்ட்டை முதல்ல டிசைட் பண்ணி லோட் லைனை வரைஞ்சோம். இந்த லோட் லைனில் ஒரு பர்டிகுலர் வேல்யூவை நம்ம கியூ பாயிண்ட், குவீசன் பாயிண்ட் ஆர் ஆப்ரேஷன் பாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்க போகிறோம் சொன்னேன். சம் வேர் ஹியர் இதான் கியூ பாயிண்ட்னு எடுத்துக்கலாம். This is the VCE value, this is the corresponding IC value for the Q point. இது Q point ன்னு சொல்றது. ஸோ அந்த அதாவது இந்த Q point உடைய அர்த்தம் என்னன்னா, ஆம்ப்ளிஃபையருங்கிறது எந்த ஸ்டேஜில் எதுக்கு நம்ம ஆம்ப்ளிஃபை பண்ண போகிறோம், ஏசி சிக்னலை ஆம்ப்ளிஃபை பண்ண, வீக் ஏசி சிக்னல் ஆம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். பட் நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் படித்தது எல்லாமே டிசி வோல்டேஜ், டிசி கரண்ட் ஐடியாஸ். அதாவது உங்களுடைய அந்த ஏசி சிக்னல் 0 சிக்னல் வோல்டேஜ் ஏசி சிக்னல் இருக்கும் பொழுது டிரான்சிஸ்டருடைய பயசிங், ஃபார்வர்ட் பயசிங் ஆஃப் தி எமிட்டர் பேஸ் ஜங்ஷனும் ரிவர்ஸ் பயஸ் ஆஃப் தி கலெக்டர் பேஸ் ஜங்ஷனும் இருக்கணும். அதை என்ஷூர் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த கியூ பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த கட் ஆஃப் ரீஜனுக்கு போயிடக்கூடாது, சேச்சுரேஷன் ரீஜனுக்குள்ளேயும் போயிடக்கூடாது. இங்கே கியூ பாயிண்ட்லேருந்து நம்ம ஆப்ரேட் பண்ண போகிறோம்னா இது டிரான்சிஸ்டர் when the AC signal comes, ஏசிங்கிறது என்ன, உங்களுக்கு கரண்ட் வந்து இன்புட் கரண்ட் வந்து ஐபி வந்து இன்க்ரீஸும் ஆகும் டிக்ரீஸும் ஆகும். ஏன்னா ஏசி சிக்னலுடைய பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ்னா சைனிசாய்டல் சிக்னல். ஸோ when the AC signal V input VI varies in the sinusoidal way, இந்த இடத்துல ஐபி கரண்ட் இன்க்ரீஸ் ஆகணும், இந்த இடத்துல ஐபி கரண்ட் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ டிக்ரீஸ் ஆகி கட் ஆஃப் ரீஜனில் போயிடக்கூடாது, இன்க்ரீஸ் ஆகி சேச்சுரேஷன் ரீஜனுக்கும் போயிடக்கூடாது. அப்போ இன்பிட்வீன் அது ப்ராப்பராக நடக்கணும். அப்போ தான் நம்ம இந்த கிராஃபை ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ் கிராஃப்லேருந்து நம்ம அதை புரிஞ்சுட்டோம். ஞாபகம் இருக்கா? ஸோ ஐபி வர்சஸ் ஐசி இஸ் கால்டு ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ்.
ஸோ த கரஸ்பாண்டிங் ஐசி என்னது இந்த இடத்துல என்னவோ அதுதான் இங்கே கியூ பாயிண்ட் நமக்கு எடுத்துக்கிறோம். இந்த பாயிண்ட்டு கியூ பாயிண்ட்டுக்கு என்ன ஐசி இருக்கோ இந்த விசி நம்ம அப்ளை பண்ணினோன்னா அந்த பர்டிகுலர் ஐசியில் இருக்கும் அது. இப்போ இந்த ஏசி சிக்னல் நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம்னா இது கரஸ்பாண்டிங்காக இருக்கிற ஐபி என்ன ஆகும், டிக்ரீஸும் ஆகும் இன்க்ரீஸும் ஆகும். ஸோ இந்த ஐபி தான் வேரி ஆகும், இன்புட் கரண்ட் தான் வேரி ஆகும். இன்புட் கரண்ட் என்ன ஆகும், முதல்ல டிக்ரீஸ் ஆகிட்டு, ஏன்னா சாரி இன்க்ரீஸ் ஆகுது, இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, சரி இன்க்ரீஸ் ஆகிட்டு தென் 0 வந்து திருப்பி இங்கே நெகட்டிவ் போகும்போது இன்புட் உடைய நெகட்டிவ் போகும்போது டிக்ரீஸ் ஆகிட்டு வரும். ஸோ கரஸ்பாண்டிங்காக ஐசி என்ன எப்படி மாறும், ஐசி எப்படி மாறும், ஸோ ஐசி வில் இந்த இடத்துல இருக்கும்பொழுது இங்கே இருக்க போகுது, இன்க்ரீஸ் ஆகும்போது ஐபி இன்க்ரீஸ் ஆகும்போது ஐசி ஆல்சோ வில் இன்க்ரீஸ். தென் கம்மிங் பேக் டு த சேம் பாயிண்ட் இட் வில் கம் பேக் ஹியர் அண்ட் when IB is decreasing, இங்கே இந்த Q பாயிண்ட்லேருந்து இது டிக்ரீஸ் ஆகும் பொழுது IC will decrease and come back to this. So it will, the current will simply reproduce itself in the same fashion. அதாவது இந்த வேரியேஷன் எக்ஸாக்டாக இந்த இன்புட் ஏசி சிக்னலோட வேரியேஷனாக இருக்கணும். அப்போ இதுவும் ஏசி வேரியேஷன். சப்போஸ் இது கட் ஆஃபுக்கோ சேச்சுரேட்டுக்கோ போயிடுச்சுன்னா டிஸ்டார்ஷன் will take place. Distortion of signal in under amplification will take place. Distortion உடைய அர்த்தம் என்ன, இந்த சிக்னலை ஃபெய்த்ஃபுல்லாக ஆம்ப்ளிஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த ஷேப் பர்ஃபெக்டாக ரீட்டைன் பண்ணணும் ஈவன் ஆஃப்டர் ஆம்ப்ளிஃபிகேஷன். இதுலேருந்து ஒரு பீட்டா டைம்ஸ் நமக்கு இப்போ ஆம்ப்ளிஃபை ஆகி வரும் இல்லையா, ஐசி பை ஐபிங்கிறது பீட்டா தானே, பீட்டா இஸ் வெரி லார்ஜ். ஸோ 50-100 டைம்ஸ் இது மாதிரி ஆம்ப்ளிஃபை பண்ணும்பொழுது இந்த சிக்னலுடைய ஷேப்பு ஆம்ப்ளிஃபை ஆகிட்டு சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறது பேர் தான் டிஸ்டார்ஷன்லெஸ் ஆம்ப்ளிஃபிகேஷன் சொல்லுவோம். டிஸ்டார்ஷன்லெஸ் ஆம்ப்ளிஃபிகேஷன் நடக்கணும்னா இந்த கியூ பாயிண்ட்டு ப்ராப்பராக சூஸ் பண்ணணும். ஸோ when IB decreases IC decreases. IC அப்போ குறையும் பொழுது அது கட் ஆஃப்க்கு போயிடக்கூடாது, ஐசி இன்க்ரீஸ் ஆகும்போது சேச்சுரேஷன் போகக்கூடாது. இந்த இடத்துல புரிஞ்சுக்கிற மாதிரி இதில் விசிஇ இப்போ எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்க்கலாமா. ஸோ விசிஇ வேரியேஷனை பற்றி பார்க்கலாம். இதுதான் கியூ பாயிண்ட்டு. இந்த கியூ பாயிண்ட்லேருந்து இந்த ஐசி இங்கே இருக்குது. ஸோ ஐபி இன்க்ரீஸ் ஆகும்போது ஐசி இன்க்ரீஸ் ஆகுது சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஐசி இங்கேருந்து என்ன ஆகுது, லெட் அஸ் அஸ்யூம் இட் இன்க்ரீசஸ் டு திஸ் 60 இந்த கர்வுக்கு போகிறதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே போயிட்டு இட் கம்ஸ் டு some in between line and then goes up here. So இது 0 டச் பண்ணக்கூடாது, 0 வரை கீழே போயிடக்கூடாது ஐபி. அப்போது when IC is increasing coming back to the value then decreasing coming back to value எப்படி எழுதணும். அப்போது கியூ பாயிண்ட்லேருந்து மேலே போயிட்டு இந்த வேல்யூ வந்துட்டு திருப்பி நெகட்டிவ் போயிட்டு வருது. அப்போ நம்ம விசிஇ எப்படி வேரி ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். இந்த இடத்துல இந்த கிராஃபில் ஐபி வேரி ஆகும்போது ஐசி வேரி ஆச்சு. இப்போ ஐசி வேரி ஆகும்போது விசிஇ எப்படி வேரி ஆகுது அப்படின்னு பார்த்தா இந்த லோட் லைனை வச்சு சொல்ல போகிறோம். ஐசி இங்கே மேலே போச்சுன்னா விசிஇ என்ன ஆகிடும், டிக்ரீஸ் ஆகும், தெரியுறதா. அப்புறம் இது என்ன பாயிண்ட்டு, வென் ஐசி கோஸ் டு த மினிமம் பாயிண்ட்னா விசிஇ இங்கே வரும். ஸோ விசிஇ வேரியேஷன்ங்கிறது எப்படி பார்க்கணும் சொன்னேன், இந்த கியூ பாயிண்ட்டில் இருக்கும்போது இதுதான் விசிஇ. கியூ பாயிண்ட்லேருந்து ஐசி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது கரஸ்பாண்டிங்காக லோட் லைனில் இருக்கக்கூடிய வேல்யூ என்னன்னு பார்க்கணும், அதுதான் விசிஇ. கியூ பாயிண்ட்லேருந்து அது டிக்ரீஸ் ஆகி நெகட்டிவ் போகும்போது, அதாவது டிக்ரீஸ் ஆகி கம்ப்ளீட்டாக மினிமம் பக்கம் போடும்போது மினிமத்துக்கு கரெக்டாக இருக்கிற இந்த லோட் லைனில் இருக்கிற வேல்யூ ஆஃப் விசிஇக்கு இது வரும்னு அர்த்தம். அப்போ இது இங்கே போகும்போது விசிஇ என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது, தென் கமிங் பேக் டு ஒரிஜினல் வேல்யூ. யூ see that when IC is positive increase VC is decreasing அப்படின்னு தெரியுறதா. இதுலேருந்து அப்போ என்ன சொல்கிறோம், VI இன்க்ரீஸ் ஆகும்போது IB இன்க்ரீஸ் ஆகுது, IC இன்க்ரீஸ் ஆகுது, IC இன்க்ரீஸ் ஆகும்போது VCE என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. இதுலேருந்து தான் நம்ம என்ன சொன்னோம், தி அவுட்புட் இஸ் டேக்கன் ஆஸ் VCE அண்ட் VI அண்ட் V0 ஆர் அவுட் ஆஃப் ஃபேஸ் பை பை ரேடியன்ஸ் அப்படிங்கிறது புரியுறதா எப்படின்னு. ஸோ VI இன்க்ரீஸ் ஆகும்போது IB இன்க்ரீஸ் ஆகும், IC இன்க்ரீஸ் ஆகும். IC இன்க்ரீஸ் ஆச்சுன்னா VC என்ன ஆகுது, VCE டிக்ரீஸ் ஆகுது. இதுதான் அவுட் ஆஃப் ஃபேஸுங்கிறத புரிஞ்சுக்கிறோம். ஸோ ஒன்ஸ் அகேன் இதை நல்ல நீட்டாக புரிஞ்சுட்டா தான், கிளியராக புரிஞ்சுட்டா தான் நம்ம அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் ஆம்ப்ளிஃபையர் டிசைனுக்கு போக முடியும். இப்போ இது எப்படி அவுட் ஆஃப் ஃபேஸுங்கிறது நான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. அப்போ டிஸ்டார்ஷன் ஆகாமல் இருக்கணும்னா அப்போது என்ன ஆகணும், டிஸ்டார்ஷன் ஆகாமல் இருக்கணும்னா இந்த கியூ பாயிண்டில் இந்த லோட் லைனில் சேச்சுரேஷனுக்கு போகக்கூடாது, கட் ஆஃப்க்கும் போகக்கூடாது.
அப்படிங்கிறது தெரிஞ்சுது. நவ் ஆக்சுவல் டிரான்சிஸ்டர் டிசைன் வரும்பொழுது நம்ம இதை பயசிங் அப்படிங்கிறத ஒரு கான்செப்டை இப்போ நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறேன். அதாவது பயஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? பயஸ் அப்படின்னா ஃபார்வர்ட் பயஸ், ரிவர்ஸ் பயஸ், அந்த கரெக்ட் அந்த ஐடியா தான். இந்த கியூ பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுற விதம் எப்படி இருக்கணும்னா, அது சேச்சுரேஷன் போகக்கூடாது, கட் ஆஃப்க்கும் போகக்கூடாது சொன்னோம் இல்லையா அந்த ஏசி சிக்னல் வரும்பொழுது. ஸோ வென் ஆக்சுவலி இட் இஸ் ஜீரோக்கு, ஜீரோன்னு பழைய இடத்துக்கே வரும்பொழுது, ஜீரோ இன்புட் ஏசி சிக்னல் இருக்கும் பொழுது தேர் ஷுட் பி அந்த கியூ பாயிண்ட்லேயே அது மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு பேர் தான் இந்த டிரான்சிஸ்டர் பயஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். இந்த டிரான்சிஸ்டர் பயஸ் பண்ணும்பொழுது தெர் ஆர் 4 மெத்தட்ஸ் ஆஃப் டூயிங் த பயஸ். அதில் பேஸ் ரெசிஸ்டர் பயஸ், ஃபீட்பேக் ரெசிஸ்டர் பயஸ், தென் ஃபைனலி இந்த வோல்டேஜ் பயஸ் ஒன்று வரும். அந்த வோல்டேஜ் பயஸ் தான் ஸ்டெபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் சரியாக இருக்கும். இந்த அதாவது ஸ்டெபிலிட்டியோடைய அர்த்தம் என்ன இந்த இடத்துல வருது அப்படின்னு கேட்டால், இந்த டிரான்சிஸ்டர் ஃபங்க்ஷன் ஆகும்போது டிரான்சிஸ்டர் இஸ் பாசிங் கரண்ட் இருக்கும் பொழுது இட் கீப்ஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் த டிரான்சிஸ்டர் கீப்ஸ் இன்க்ரீசிங். அது தெர்மல் ரன்வே அப்படின்னு சொல்லுவாங்க. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்? as temperature increases the beta value increases and hence IC value increases automatically. இது டெம்பரேச்சர்னால IC இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ அது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, அந்த IC இன்க்ரீஸ் ஆகாமல் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு we require what is called the biasing should be such that the IC is brought back to, even if the temperature is rising, IC is brought back to the Q point. இது நம்ம சொன்ன இந்த வேரியேஷன் வந்து சிக்னல் வேரியேஷனால் வந்தது. இது என்ன ஆகிடும்? ஐசி தானாகவே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கியூ பாயிண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். இங்கே எங்கேயோ ஷிஃப்ட் ஆகிடுதுன்னா இட் வில் தேர் ஃபோர் கோ டு எதர் சேச்சுரேஷன் பக்கம் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இல்லையா? இது இங்கேருந்து இது கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது சேச்சுரேஷன் சைடுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது நடக்காமல் தடுக்க வேண்டிய முக்கியமான ஐடியா பேர் தான் ஸ்டெபிலிட்டி. அதை யார் பண்ணுறதுனா இந்த பயசிங் தான் பண்ணணும். ஆஃப் ஆல் த 4 டைப்ஸ் ஆஃப் பயசிங், தி வோல்டேஜ் டிவைடர் பயஸ் அப்படின்னு ஒரு ஐடியாவை பற்றி படிக்க போகிறோம். அதுதான் மோஸ்ட் ஸ்டேபிள் பயஸ். வோல்டேஜ் டிவைடர் பயஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம சொல்லித்தர போகிறேன். இட் இஸ் கால்டு வோல்டேஜ் டிவைடர் பயசிங். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாமா? டிரான்சிஸ்டரை காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷனில் வரைஞ்சிக்கணும். என்பிஎன் டிரான்சிஸ்டர். ஸோ ரைட், இப்போ இங்கே ஒரு ஆர்சி அப்படின்னு கலெக்டர் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்கும். இட் இஸ் கனெக்டட் டு ப்ளஸ் விசிசி. நவ் தெர் இஸ் ரெசிஸ்டர் ஆர்இன்னு ஒன்று இருக்கும், அது கனெக்டட் டு கிரவுண்டு. நவ் இந்த பயசிங்கில் இந்த பேஸுக்கு கரண்ட்டை பாஸ் பண்ணும் பொழுது இதுதான் வோல்டேஜ் டிவைடர் பயஸ்ன்னு சொல்கிறது. இதுதான் பேஸ் கரண்ட்டு ஃப்ளோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது. இது R1 வச்சுக்கலாம், இதை R2ன்னு வச்சுக்கலாம். ஸோ தி சேம் விசிசி இஸ் கோயிங் டு, நம்ம என்ன பண்ணோம் முதல்ல இந்த டிரான்சிஸ்டர் டிசைனை பற்றி படிக்கும்போது பேஸ் எமிட்டர் இது என்ன ஆகணும்? ஃபார்வர்ட் பயஸ் ஆகணும் இல்லையா? இது ஃபார்வர்ட் பயஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பேட்டரியை நம்ம யூஸ் பண்ணினோம் இல்லையா? அது தேவையில்லை. இந்த விசிசி வழியாகவே இந்த வோல்டேஜ் டிவைடருங்கிற கான்செப்டை, வோல்டேஜ் டிவைடர் பயஸுங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம அந்த ஃபார்வர்ட் பயசிங் ஆஃப் பேஸ் எமிட்டர் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாமா? அதே சமயத்தில் இந்த ஸ்டெபிலிட்டி, இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதும் நடக்கிறதான்னு பார்க்கலாம். இந்த ஆர்இயோடைய ரோல் அப்போ குரூஷியல் இந்த ஸ்டெபிலிட்டி பண்ணுறதுக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இப்போ எப்படி, இப்போ என்ன ஆகுது நம்ம சொன்னோம்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது ஐசி கரண்ட்டு வரும் இல்லையா? ஸோ ஐசி கரண்ட் டவுன் இன்டு த டிரான்சிஸ்டர். இது வந்து அவுட் ஐஇ வந்து out of transistor இல்லையா? So this is IE and almost IC is equal to IE. IB is very small. We should remember IE is equal to IC plus IB ன்னு சொல்லுவோம். IB is very small. So approximately IC is approximately IE. ஏன்னா இது மைக்ரோ ஆம்பியரில் இருக்கும், இது 2 மில்லி ஆம்பியரில் இருக்கும். நேச்சுரலி ஒரு 100 டைம்ஸ் ரெடியூஸ்டாக இருக்கும் ஐபிங்கிறது. அப்போ ஐசி இஸ் அப்ராக்சிமேட்லி ஐங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போது என்ன ஆகுது பார்க்கலாமா? இந்த ஐசி அப்படின்னு என்ன சொன்னோம்? டெம்பரேச்சர்னால ஐசி இன்க்ரீஸ் ஆக போகிறதுன்னு சொன்னோம். when IC increases, the IC, same IC is flowing through IE. ஏன்னா ஐசியும் ஐஇ சேம் தானே. ஸோ the voltage across
ஆர்இ இன்க்ரீஸ் ஆகும். ரைட்? அது எப்படி இந்த ஸ்டெபிலிட்டிக்கு அது ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா என்ன பண்ணணுமோ, விபிஇயில் இன்க்ரீஸ் இருக்கக்கூடாது, விபிஇ ப்ராப்பராக இருக்கணும், விசிஇயும் ப்ராப்பராக இருக்கணும். அப்போ இது எப்படி ஹெல்ப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.